விஜேஸோட ஃபஸ்ட்டு ப்ரமோ வந்துருச்சு. வரும்போதே ஃபுல்லாக ஒரு உருட்டு உருட்டிட்டு தான் அவர் வராரு. நிலுவையில் கிடக்கிற நிறைய பஞ்சாயத்து, நிறைய சண்டை பாதியில் நின்றுருக்கோம். அதை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாமே கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பொய்யை அப்படியே சொல்கிறாரு. இது எதாவது தீர்த்து வைக்கிறதுக்காகவா இவங்க இந்த டாஸ்க்கை கொடுப்பாங்க? அவ்வளோ நல்லவங்களா பிக் பாஸ்? எங்கடா சண்டையெல்லாம் இல்லாமல் சும்மா இருக்காங்களே, பழசு எதையாச்சும் தோண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் சண்டை மூட்டி விடுவோன்ட்டு அந்த டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. கொடுக்கறது சண்டை போடுறதுக்கு தான் கொடுக்குறாங்க. பட் போட்டதுக்கப்புறம் சாட்டர்டே வந்து எதுவுமே தெரியாத மாதிரி எதுக்கு சண்டை போட்டிங்கன்னு ஒரு ஆக்டிங் போடுவாங்க. அதை தான் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மைக் இஷ்யூ பற்றி பேசுகிறாரு. மைக்கு மக்கள் கேட்டுறக்கூடாதுன்னு நினச்சி மைக்கை மறைச்சி பேசுகிறாங்கன்னா இவங்களுக்குலாம் எதுக்கு மைக்கு? அப்போ இவங்களுக்கு மைக்கே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவங்களுக்கு தானே காஃபி டீ எடுத்திருக்காங்க, நமக்கு இருக்குல்ல, நம்ம அழகாக ஒரு காஃபியை குடிச்சிட்டு போய் ஒரு இது கேட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன், கன்ஃபார்ம்டாக ரம்யா எவிக்டட். அந்த நியூஸ் வந்துருச்சு. 100% இன்றைக்கி வந்து ரம்யா எவிக்ட் ஆகி போயிடுவாங்க. ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. டபுள் எவிக்ஷனா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஒரு எவிக்ஷன் ரம்யா, அவ்வளோதான். டபுள் எவிக்ஷனா சிங்கிள் எவிக்ஷனா தெரியாது. மோஸ்ட்லி சிங்கிள் எவிக்ஷனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு ஒரு பெரிய ரோஸ்ட் நடந்திருக்கு போல இருக்குது இன்றைக்கி. கமருதீனுக்கு அந்த மைக் இஷ்யூவில் ஒரு சரியான ரோஸ்ட்டு, ஆல்சோ பார்வதிக்கும் 2 பேருக்கும். பட் ரோஸ்ட் ரொம்ப நேரம் நடந்தது கமருதீனுக்கு தான் நான் நினைக்கிறேன். இவ்வளோ தான் எனக்கு கிடைச்ச நியூஸ். இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.